அரசு பள்ளிகளில் வாட்டர் பில் நடைமுறையை அமல்படுத்த பள்ளிக் கல்வித்துறை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்தும் விதமாக பள்ளிக் கல்வித்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது. அரசு பள்ளிகளில் வாட்டர் பில் என்ற நடைமுறையை பின்பற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம். இந்த வாட்டர் பில் நடைமுறை என்பது என்ன? மேலும் இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் அப்ரிதா. அண்டை மாநிலமான கேரளத்தில் இந்த நடைமுறை அமலில் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் மணி அடித்து அந்த நேரத்தின் இடைவெளியின் போது அனைத்து மாணவர்களும் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தான் வாட்டர் பில் திட்டம் என்ற திட்டம் கேரள மாநிலத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் அமலில் இருக்கிறது. அது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது தமிழகத்திலும் கேரள மாநிலத்தை போலவே இந்த வாட்டர் பில் திட்டத்தை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அது தொடர்பாக சுற்றறிக்கை அனுப்பப்படும் எனவும் நேற்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அந்த அமைச்சரினுடைய அறிவிப்பை அமல்படுத்தும் விதமாக செயல்படுத்தும் விதமாக நேற்றைய தினமே பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் சார்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் உள்ளிட்ட தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையில் தமிழகத்தில் அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் முதற்கட்டமாக இந்த வாட்டர் பில் திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுற்றறிக்கையில் தண்ணீர் குழந்தைகளுக்கு எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு அத்தியாவசியமானது, அதனை அருந்துவதால் மாணவர்களுடைய உடல்நிலையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பள்ளி நேரங்களில் காலை 11 மணிக்கு ஒரு இன்டர்வலும், மதியம் 1 மணிக்கு சாப்பாட்டு இடைவேளையும், மாலை 3 மணிக்கு மறுபடியும் ஒரு தேநீர் இடைவேளையும் விடுக்கப்படுகிறது. இந்த நேரமாக இருந்தாலும் சரி அல்லது இதற்கென தனிப்பட்ட முறையில் நேரம் ஒதுக்கினாலும் சரி 2 முதல் 3 நிமிடங்களுக்கு இந்த வாட்டர் பில் அடிக்கப்பட்டு அந்த இடைப்பட்ட நேரத்தில் அனைத்து மாணவர்களும் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு அறிவுறுத்தலாக தற்போது அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தண்ணீர் அருந்துவதே அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு மாணவர்கள் தண்ணீரோடோ அல்லது தண்ணீர் இல்லாமல் காலி வாட்டர் பாட்டில்களோ ஆகியவற்றை அரசு பள்ளிக்கு தினந்தோறும் கொண்டு வருவதை ஊக்கப்படுத்த வேண்டும் எனவும் ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் காலை நேரங்களில் கூடக்கூடிய அந்த பிரேயர் நேரங்களிலும் மாணவர்கள் தண்ணீர் அருந்த வேண்டிய அவசியம் குறித்து போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தற்போது அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரீதா, நன்றி விக்னேஷ், முழுமையான விவரங்களுக்கு.